தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்வாடி துன்பமிகு உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் ஏதி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அதாவது இந்த கவிதைக்கான பொருள் என்னன்னா, தினம் தினம் தேடி தேடி சோறை சாப்பிட்டுட்டும் சின்னஞ்சிறு கதைகளை பேசிட்டும் தேவையில்லாத சிந்தனைகளை மனதுக்குள்ள போட்டு மன உளைச்சல்களை ஏற்படுத்தியும் அடுத்தவன் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம மூளையை பயன்படுத்தி பல செயல்களை செய்தும் வயதாகி பலரோட வாழ்த்துக்களை பெறாம பலரோட சாபத்தை பெற்று இறந்து போகும் பல வேடிக்கையான மனிதரை போல நானும் இறந்து போவேன் நினைக்கிறியா அப்படின்றதுதான் இந்த பாடல்களுக்கான வரிகள். அதாவது ஒரு மனிதனா நான் இப்படி இறந்து போகவே மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இந்த பாடல்ல. ஒரு சிலர் இந்த கவிதையை எதிரிகளுக்காக பயன்படுத்துறாங்க. காரணம், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற வரிகள் இதுல இருக்கிறதுனால. அதாவது பிறந்தா ஒரு மனிதன் கண்டிப்பா இறந்ததாகணும், யாரும் சாகாமல இருக்கவே முடியாது. அதனால இந்த கவிதை எதிரிகளுக்கான கவிதை கிடையாது. ஒரு மனிதன் எவ்வளவு கேவலமா இறந்து போக